லேட் நைட்டுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரம் கண் முழிச்சு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு நேரத்தை கழிக்கிறவங்க ரொம்பவே அதிகம். இதில் இளைஞர்களை மட்டும் குறி சொல்ல முடியாது. செல்ஃபோன் பயன்படுத்துகிற எல்லா வயசுக்காரங்களுமே இந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய உடலில் நடக்கும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி கண் துடித்தல். பினியல் சுரப்பியானது பார்வை நரம்புகளோட இணைக்கப்பட்டிருக்கிறதால நீண்ட நேரம் கண் விழித்திருப்பது, கண் துடிப்பது எல்லாம் வேறு சில உடலியல் விளைவுகளை உண்டாக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று கண் துடிப்பது. கண் துடிப்பதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அப்படி கண் துடிப்பதை சில அறிகுறிகளாக எடுத்துக்கணும். நம்முடைய உடல் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான படைப்பு. அதுக்குள்ளே நாம் ஆச்சரியப்படும் வகையில் ஏராளமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதில் ஒன்று தான் குறிப்பிட்ட நேரமானதும் அந்தந்த வேலைகளை செய்கின்ற உடலில் நேரத்தை தானாகவே ஒழுங்குபடுத்தும் உயிரியல் நேர முறைமை. இந்த பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டத்தை வழிநடத்தும் ஒரு சுரப்பி நம்முடைய ஒவ்வொருவரின் தலையிலும் தான் இருக்குது. அந்த சுரப்பியோட பெயர் தான் பினியல் சுரப்பி. இந்த சுரப்பி நம்முடைய தலையில் கடலை உருண்டை வடிவில் இருக்கும். இந்த பினியல் சுரப்பியானது நம்முடைய பார்வை நரம்புகளோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சுரப்பியானது தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மிகவும் அரிய பொருள் ஒன்றை நம்முடைய உடலில் சுரக்க செய்யுது. அந்த அரிய பொருளுடைய பெயர் தான் மெலடோனின். இந்த மெலடோனின் பலன் மிகவும் அரியது. இந்த மெலடோனின்க்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிற சக்தி இயற்கையாகவே இருக்குது. இது இருட்டில் தான் சுரக்கும். குறிப்பாக விளக்கை நாம் அணைத்து விட்டு தூங்குகிற நேரத்தில் தான் சுரக்கும். நம்முடைய பார்வை நரம்புகளோட பினியல் சுரப்பி இணைக்கப்பட்டிருக்கிறதால இருள் வந்து விட்டதை நம் கண்கள் மூலமாக பினியல் உணர்ந்து கொள்ளும். தினமும் நைட்டு 10 மணிக்கு மேலே இருளில் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்கும் இந்த மெலடோனின் நம்முடைய இரத்த நாளங்களில் பாய்ந்து ஓடும். நம்ம கண்களில் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பினியல் சுரப்பி மெலடோனினை சுரக்காது. அப்படி நைட்டு 10 மணிக்கு சுரக்க ஆரம்பிக்கும் பினியல் சுரப்பி மெலடோனின் சுரக்கும் வேலையை அதிகாலை 5 மணிக்கு நிறுத்திடும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இரவில் ரொம்ப நேரம் கண் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா புற்றுநோயை குணப்படுத்துகின்ற மெலடோனின் எனும் இயற்கை மருந்தை நாம் இழந்து விடுவோம். அதனால் முன்னிரவில் தூங்கி அதிகாலையில் எழுந்திருச்சா புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அதிகாலையில் எழுந்தால் அந்த அதிகாலையில் காற்று வெளி மண்டலத்தில் ஓசோன் நிறைந்திருக்கும். அது நம்முடைய உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தி நம்முடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லுது. நீங்கள் அதிகப்படியாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் கண்கள் அடிக்கடி துடிக்க ஆரம்பிக்கும். அதனால் மன அழுத்தம் இருந்தால் அதை குறைக்கின்ற செயல்களில் ஈடுபடணும். நாள் முழுவதும் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பது, குறிப்பாக போதிய தூக்கமின்மை, உடல் அதிக சோர்வாக இருத்தல் ஆகியவற்றாலும் கூட கண் துடிக்கும். கண்களுக்கு போதிய ஓய்வு கொடுக்காமல் எப்போதும் கம்ப்யூட்டர் மூலமாகவோ மொபைலின் மூலமோ அதிக நேரத்தை செலவிட்டால் கண்கள் ரொம்ப வேகமாகவே களைப்படைந்து விடுது. அதுக்கு மிகச்சிறந்த தீர்வாக தூக்கத்தை சொல்லலாம். கண்களுக்கு முழுமையான ஓய்வு கொடுக்குற விஷயம் அப்படின்னா அது தூக்கம் மட்டும்தான். அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் அடிக்கடி கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் மது அருந்துபவராக இருந்தால் டீ, காஃபி, சோடா, ஆல்கஹால் போன்றவற்றை குறைத்து கொள்வதோ அல்லது முற்றிலும் நிறுத்துவதோ ரொம்ப நல்லது. தினமும் உடலுக்கு போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் கண்கள் விரைவாக வறட்சி அடையும். அப்படி கண்கள் வறட்சி அடைவதை நமக்கு சுட்டி காட்டும் ஒரு அறிகுறி தான் கண் துடிப்பது. கண்களில் ஏதாவது அழற்சி, அரிப்பு, வீக்கம் மற்றும் கண்களில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனை சிலருக்கு அடிக்கடி ஏற்படும். அப்படி பிரச்சனை இருப்பவங்களுக்கும் கண் அடிக்கடி துடிக்கும். இதனால் கண் துடிக்குது அப்படிங்கிறத ரொம்பவே சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் அதை கொஞ்சம் சீரியஸான விஷயமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம் உடலுக்கும் மனசுக்கும் ஆயுளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.